கர்த்தருடைய பரிசுத்தத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேளையிலும் கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். அதற்காக நன்றியோடு துதிக்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ராஜாதி ராஜாவாக இருக்கிற தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஒவ்வொருத்தவங்க நம்ம சொந்த கிரியில் செய்வாங்க. சுய கிரியில் நம்பிக்கை வைக்கிறவங்க இருப்பாங்க. சொந்தமாக அவங்களே அவங்க மேலே நம்பிக்கை வச்சுக்குவாங்க. மாம்சத்துக்குரிய உலக ஸ்நேகத்தில் ஒட்டி கொண்டிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அதை விட முடியாது. மாம்சத்தை விட்டுட்டு வர முடியாது. ஆவிக்குரிய ஜீவித்தில் வரத்துக்கு அவங்களால முடியாது. ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எப்போதும் தனக்கு தானே அவங்க சுயமாக தான் சிந்திப்பாங்க. சுய ஜீவியம் எப்போவுமே அது மாதிரி இருக்கக்கூடாது. மாம்சத்துக்குரியவள் அவங்க என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆவிக்குரியவளாக தான் ஜீவிக்கணும். ஆவியின் சிந்தையோ ஜீவன், மாம்ச சிந்தையோ மரணம். மரணத்துக்கு எதுவாக நம்ம போய்கிட்டு இருக்கணும்னு நம்ம உணரணும் இல்லையா? ஆதாம் வந்து கிறிஸ்துவுக்குள்ளார இருந்தான். ஆனால் கடைசியில் என்னாச்சு? மனைவியின் பேச்சு கேட்டாமல் எல்லாமே போயிட்டான், பாவத்துக்குள்ளே போயிட்டான். அதே மாதிரி காயனும் என்ன செய்தான்? சுய கிரியம் நம்பிக்கை வச்சு அவனும் என்ன செய்தான்? கொலை செய்தான். லோத்து மனைவி கீழ்ப்படியாமல் என்ன செய்தார்? உப்பு தூணாயினான். அவன் மாம்சத்துக்குரிய சிந்தி தான். அது அவனை நினச்சான். இஸ்மவேல் அது மாம்ச சந்ததிக்கு தகப்பன் ஆயிட்டான். எல்லாமே இந்த மாம்சத்துக்குரியவளாக தான் போகிறாங்களே ஒழிய தேவனுக்குரியவளா, தேவனுக்கேற்றவளா அவங்க ஒரு நாளும் ஜீவிக்கவே இல்லை இல்லையா? நம்ம எப்போது என்ன செய்யணும்? கர்த்தருக்குரியவளா ஆவிக்குரிய கிரிகளை செய்து கொண்டு நம்ம ஜீவிக்கணும். அதுதான் ஆவிக்கேற்றவளா நம்ம நடக்கணும். ஒரு நாளிலும் நம்ம என்ன செய்யணும்? ஆவிக்குரியவளா நம்ம நடந்தால் தான் நம்ம கர்த்தருக்குரியவர்கள் அர்த்தம். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறான்னு அர்த்தம். ஆவிக்குரிய ஜீவியம் மிக மிக முக்கியம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். God bless you all. Thank you.